ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா மலைக்கு இதமான சுட சுட மெது பக்கோடா தாங்க பார்க்க போறோம். சின்ன வெங்காயத்தை வச்சு வெங்காய பக்கோடா பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு 2 ஸ்பூன், பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. சால்ட் உப்பு தேவையான அளவு, சோடா உப்பு ஒரு சிட்டிகை கொஞ்சமா போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 கப்பு கட் பண்ணி வச்சிருந்தேன். நல்லா பொடி பொடியா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. நான் இது கூட பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்கல. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவைன்னா நீங்க ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். மிளகாத்தூளை எடுத்துட்டு இப்போ வெங்காயத்தையும் இந்த கருவேப்பிலையும் நல்லா இது கூட மாவு கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுருங்க. வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா கலந்து விட்டாச்சு மாவு கூட. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த தண்ணி போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தளதளனே, ரொம்ப கெட்டியா இல்லாம இந்த மாதிரி தளதளன்னு தண்ணி ஊற்றி கலந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த மாதிரி கிள்ளி விட்டுக்கோங்க, கை சுட்டுக்காம. ரொம்ப மொத்தமா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியமா வச்சுக்கோங்க. நல்லா செவந்துருச்சு பாருங்க. ரொம்பவும் கருவை வெட்டுறாம இந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கோங்க. பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா மலைக்கு இதமான சூடான மெது பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது கூட சட்னியும் வச்சிருக்கேன். நீங்க சட்னி தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா பக்கோடா ரொம்ப சுவையா சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.